300 கோடி நஷ்டத்தை சந்திச்சிருக்கும் தர்பூசணி வியாபாரம். என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. பூசணி குடும்பத்தை சேர்ந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைலாம் இருக்குன்னு பார்க்கலாம். நீரோற்றம், இருதய ஆரோக்கியம், எடை கூடுவது மற்றும் சர்மம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தர்பூசணி பழம் சிறந்த தீர்வாக அமையுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் தர்பூசணி பழம் உதவுது. தர்பூசணியில் இருக்கிற சிட்ருலின் மற்றும் பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தர்பூசணியில் கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதால உடலின் எடை சம்பந்தப்பட்ட தேவைகளையும் இது பூர்த்தி செய்து. தர்பூசணியில் இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சருமத்திற்கு பொலிவை தருது. தர்பூசணியில் இருக்கிற லைக்ளோபின் மாக்குலர் போன்ற பிரச்சனைகள் கண்ணில் வராமல் கண்களை பாதுகாத்து செரிமானத்தை சீராக்கவும் உதவுது. தர்பூசணியில் இருக்கிற சிட்ருலின் தசை வலிக்கான தீர்வாகவும் அமையுது. தர்பூசணியில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சி இருக்கிறதால நரம்பு செயல்பாட்டை பாதுகாத்து நரம்பு இணைப்புகளை வலுப்பெறவும் இது பயன்படுது. உடலின் திரவ சமநிலை மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் தர்பூசணி சிறந்த பங்கு தருது. தர்பூசணியில் லைக்ளோபின் இருக்கிறதால நமக்கு அழகான சிவப்பு நிறத்தில் தெரியுது. லைக்ளோபின் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாகவும் இது இருதய ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவும் இருக்குது. லைக்ளோபின் கொழுப்பை குறைக்க உதவுது. இதன் மூலம் இதய நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்குது. லைக்ளோபின் கண் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. தர்பூசணியில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் நிறைஞ்சி இருக்கிறதால இது கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுது. தர்பூசணியில் நல்ல அளவு சிட்ருலின் இருக்கு. இது உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் உதவுது. இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் உடற்பயிற்சிக்கு பிறகு லாக்டிக் அமிலம் உடலில் சேருவதை நீக்கவும் உதவுது. இது தசை வலியை குறைக்கவும் உதவுது. தர்பூசணி சாப்பிடுவதால் உடலில் குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் நீரிழிவு நோயை பாதுகாக்கவும் நீரிழிவு நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் தர்பூசணி பழம் மிகவும் பயனுள்ளதாக அமையுது. வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் சருமம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுது. சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுகிறது. வைட்டமின் சி ஆஸ்துமாவின் தீவிரத்தை குறைக்க உதவுது. தர்பூசணி பெரும்பாலும் தண்ணீரை கொண்டுள்ளதால் மேலும் இது வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளை தவிர்க்க உதவுகிறது. அதே நேரத்தில் அத்தியாவசியமற்ற ஊட்டச்சத்துக்களை போதுமான கலோரிகளை வழங்குகிறது. தர்பூசணிகள் வீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் உதவியாக இருக்கிறது. இதன் மூலம் பல கடுமையான நோய்களை தடுக்குவதுடன் உங்கள் உணவில் சிறிது தர்பூசணியை சேர்த்து உண்டு வந்தீர்கள் என்றால் ஈர பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கோடை காலத்தில் நல்ல வெயிலில் வெளியே போகாதுன்னு சொன்னாலும் கேட்காம வெளியே போகிற நமக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட பழம் தான் இந்த தர்பூசணி பழம். இதில் கெமிக்கல் இருக்குது, ரசாயனம் இருக்குது, ஊசி போடுறாங்க, மாத்திரை போடுறாங்கன்னு இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஆராய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. விவசாயிங்க விளைவிக்கிற எல்லா பொருளுமே சத்து நிறைஞ்சிருக்கிறதால எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடலாம். விவசாயத்தையும் நம்ம காப்பாற்றலாம், விவசாயிகளையும் காப்பாற்றலாம். நன்றி, வணக்கம்.